my name is Ashrit. Today I'm going to explain everything what I did in the Piano Maker app. முதல்ல நான் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து piano_maker. எழுதிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. நான் வந்து நானே என்னோட பியானோ மேக்கர் ஆப் பண்ணிட்டேன்ல, ஸோ நான் அதில் போய்க்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு நார்மலான ஃபோன் இருக்கும், வெர்டிக்கலாக ஸ்டாண்டாக இருக்கும். நான் வந்து இந்த ஆப்பை ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டேன், அதனால எனக்கு இப்படி இருக்கு. ஸ்க்ரீன் 1ல நம்ம எப்பவுமே பண்ணுற 4 சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். முதல்ல அலைன் ஹாரிசான்டல் சென்டர் 3, அலைன் வெர்டிக்கல் சென்டர் 2, அப்புறம் ஷோ ஸ்டேட்டஸ் பாரும் டைட்டில் விசிபிளோ அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட 5th சேஞ்ச் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஆகாம இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன்ல இருக்கணும்ல. நம்மளோட ஆப் பேர் என்ன, பியானோ மேக்கர். ஸோ பியானோ மாதிரி இருக்கணும். அதனால நம்மளோட ஃபோன் வந்து இப்படி படுக்கையில் போடுறதுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன்ல அன்ஸ்பெசிஃபைட், போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப், சென்சர், யூசர்ன்ட்டு இருக்கும். இவ்வளோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுலேருந்து என்ன நம்ம சூஸ் பண்ணிக்கணும், நம்ம லேண்ட்ஸ்கேப் தான் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு போகலாம். யூசர் இன்டர்ஃபேஸ்ல பட்டன்ட்டு இருக்கிற காம்போனண்ட்டை இங்க டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல பேக்ரவுண்ட் கலர் உங்களோட பிடிச்ச கலர் போட்டுக்கோங்க. நான் சாயன் வச்சிருக்கேன். திஸ் டைம் நம்ம வந்து ஃபாண்ட் போல்ட்டு, ஃபாண்ட் சைஸ்லாம் எதுவுமே மாற்ற போறது இல்லை. திஸ் டைம் நம்ம ஃபில் பேரண்ட் ஹைட்டும் வித்தும் ஃபில் பேரண்ட்ல வச்சுக்க போறோம். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல சென்டர் 1, அப்புறம் டெக்ஸ்ட்ல நான் ஏ வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆல்பபெட்டிக் ஏபிசிடி என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. நம்மளோட செகண்ட் பட்டன் பி, உங்களுக்கு எந்த ஆல்பபெட்டை வேணாலும் போட்டுக்கோங்க. அண்ட் ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட், நீங்க ஏ போட்டதுக்கு அப்புறம் அது மட்டும் பத்தாது, நீங்க ரீநேம்லயும் ஏன்ட்டு போட்டுக்கணும். அது போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட செகண்ட் பட்டன் பண்ண போறோம். நீங்க யூசர் இன்டர்ஃபேஸ்ல மறுபடியும் ஒரு பட்டன் நீங்க வச்சுட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் கிரே வச்சிருக்கேன். ஹைட்டும் வித்தும் ஃபில் பேரண்ட், அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல சென்டர் 1, அப்புறம் டெக்ஸ்ட்ல பி. இதுதான் நம்ம தேர்ட் பட்டன்லயும் பண்ண போறோம். இதுதான் லாஸ்ட் டைம் பண்ண போறேன், நல்லா பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் நான் எல்லாம் வச்சுக்கிறேன், நீங்க எதை வேணாலும் போட்டுக்கோங்க. ஹைட் அண்ட் வித் ஃபில் பேரண்ட், அப்புறம் டெக்ஸ்ட்ல சி, அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல சென்டர் 1. இது நீங்க DEFல பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சவுண்ட் பண்ணிக்கலாம். சவுண்டா, இது என்ன சவுண்டு அப்படின்ட்டு தானே யோசிக்கிறீங்க. சவுண்டு எதுவும் இல்லைங்க, நம்மளோட பியானோ இருக்குல்ல, அது தொட்டா சவுண்டா வரும்ல, அந்த சவுண்டு தான் இது. இப்போ வந்து நம்மளோட கீ இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு சவுண்டு தானே வரும். நம்ம ஒரே ஒரு சவுண்டு பண்ணல, ஒரு பாட்டே ஒரே ஒரு கீழே வைக்க போறோம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு பேஜ் நான் வந்து சொல்றேன், நீங்க அதை போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க மீடியால போய் 6 டைம் சவுண்டு வந்து ஸ்க்ரீன்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ல தானே வச்சேன், எங்க போயிச்சுட்டு தானே தேடுறீங்க. அது எதுவும் இல்லை, அது ஒரு நான் விசிபிள் காம்பனன்ட். ஸோ வந்து ஸ்க்ரீனுக்கு கீழே தான் இருக்கும். இப்போ சவுண்ட் 1 நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு புதுசான டேபை ஓபன் பண்ணி பிக்ஸாபே பியானோ மியூசிக் உங்களோட ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ், பியானோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதான் ப்ளே பண்ணும்.
எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. எப்படி நான் இதை டவுன்லோட் பண்ணி எம்ஐடி ஆப் இன்வென்டரில் போடணும்? ரொம்ப ஈஸி. நீங்கள் டவுன்லோட் இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரே ஒரு டொனேட் ஆப்ஷன் வரும். நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எம்ஐடி ஆப் இன்வென்டரில் போய் சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைல் போய் சூஸ் அ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட லேட்டஸ்ட்டு டவுன்லோடட் சாங் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. அப்புறம் இதில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நான் கேன்சல் போட்டுக்கிறேன். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சவுண்டும் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம இப்போ செகண்ட்லேயும் பண்ண போகிறோம். சவுண்ட் 2லேயும் நம்ம அதே பாட்டு போட மாட்டோம், வேறு பாட்டு போட போகிறோம். அதே தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த பாட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஸோ நான் டவுன்லோட் இருக்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு டொனேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு எம்ஐடி ஆப் இன்வென்டரில் சோர்ஸ் கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் கொடுத்துருங்க. அப்போது அப்லோட் ஃபைலில் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் சாங்ஸ் அதெல்லாம் வரும். உங்களோட லேட்டஸ்டான சாங் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து இங்கே ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக கேன்சல் தான் போட போகிறேன். இப்போ மற்ற சவுண்ட்ஸ்க்கும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டுருங்க. அது பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட். இப்போ அடுத்தது நம்ம பிளாக்ஸ் பேஜ் போகலாம். முதல்ல ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏல when a dot click to இந்த பிளாக்கை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே போனீங்கன்னா சவுண்ட் 1ன்ட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கால் சவுண்ட் 1 டாட் பிளே இந்த பிளாக்கை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிலையும் பண்ணிக்கலாம். இப்போ பி இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு when b dot click to இந்த பிளாக்கை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சவுண்ட் 2ல் கால் சவுண்ட் 2 டாட் பிளே இந்த பிளாக்கை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை மற்ற பிளாக்ஸ்லையும் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆனால் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஏன்ட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது நான் மறுபடியும் ஏ கிளிக் பண்ணிட்டு when a dot click to இது நான் when a dot long click to இந்த பட்டனை பிளாக்கை இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சவுண்ட் 1ல் கால் சவுண்ட் 1 டாட் ஸ்டாப் இந்த பிளாக்கை நீங்கள் இதுக்குள்ள அட்டாச் பண்ணிக்கோங்க. இது மற்ற பிளாக்ஸ்லையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாம். முதல்ல கனெக்டன்ட்டு போங்க. ஏஐ கம்பேனியன் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட எம்ஐடி ஆப் இன்வென்டரில் போய் ஸ்கேன் கியூஆர் கோடு இருக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணுறேன். கனெக்டிங் எட்டு போட்டிருக்கு. லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ எதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணோன்ட்டு கடைசியாக சொல்கிறேன்ட்டு. ஏன்னா இப்போது நான் லாங் ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாமே இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எல்லாமே அங்கே இங்கே கச்சா பூச்சான்ட்டு இருக்கும். ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா பாஸ் பண்ண முடியும். இப்போ கேளுங்க, பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே கச்சம் பூச்சான்ட்டு ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். முதல்ல சி, அப்புறம் பி, அப்புறம் ஏ, அப்புறம் டி, இ and then F. இதுக்காக தான் நான் இந்த லாங் ப்ரெஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இப்போ கடைசியாக இந்த பாட்டு போடலான்ட்டு எக்ஸிட்டுக்கு பாட்டு போடலான்ட்டு